நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஹார்ட்டில் ப்ராப்ளம்னு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, பார்த்தா இது உங்களுக்கு செகண்ட் அட்டாக்காக இருக்குன்றாங்க. ஃபர்ஸ்ட் அட்டாக் எப்போ வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்றத நம்ம எப்போ கண்டுபிடிக்கலாம்? இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அட்டாக் சைலண்ட்டாக வரலாம். அவர் மைல்டாக ஃபஸ்ட்டு என்ன நினைப்பேன், அந்த வலி வந்து அடைப்பு மார்பில் அடைப்பு மாதிரி இருக்குமா. அந்த அடைப்பு வரும்போது ஃபஸ்ட்டு சிவியராக இருந்ததுன்னா டாக்டர்கிட்ட போயிடுவாங்க. மைல்டாக இருக்கும், கேஸ் ட்ரபிள் நினச்சிப்போம், அன்டாசிட் போட்டுப்போம். ஆல்ரெடி அவனுக்கு கேஸ் ட்ரபிள் இருக்கும். அந்த வலி வந்து ஷோல்டருக்கு பரவும், கழுத்துக்கு போகும், முதுகு போகும், சுண்டு விரல் கூட பரவும். அது ஃபஸ்ட்டு அவங்க நினைப்பாங்கன்னா தசை வலியோ, சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸோ, ஹார்ட் பேனோ, கேஸ் ட்ரபிளோ தான் மனிதன் தோணும். எது புதிதாக நினைக்கின்றேயோ உடனே டாக்டர்கிட்ட போகணும். அப்போ தான் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் சைலண்ட் அட்டாக் யார்கிட்ட அதிகமாக இருக்குன்னா 70 வயதை தாண்டியவர்களுக்கு சைலண்ட் ஆகிற வாய்ப்பு உண்டு. சர்க்கரை வியாதி இருப்பவங்களுக்கு சைலண்ட்டாக, ஆல்கஹால் நிறைய குடிக்கிறாங்களம்மா அவங்களுக்கு வரும். இந்த தூக்க மருந்து சாப்பிட்டு பழக்கம் பெற்றவங்களுக்கு சைலண்ட்டாக வரும். ஸோ சைலண்ட் அட்டாக் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்காக சைலண்ட் கில்லர் எது தெரியுமாம்மா? ரத்த கொதிப்பு, சர்க்கரை வியாதி, கொலஸ்ட்ரால் அனைத்துமே சைலண்ட் கில்லர். ஃபஸ்ட்டு அட்டாக் வந்தால் தான் உனக்கு தெரியவே வரும். அதுக்காக தான் இப்போ எல்லாம் நான் சொல்லிகிட்ருக்கேன். 20 வயதான பிறகு 5 டெஸ்ட் கட்டாயம் பண்ணணும். ப்ளட் சுகர், கொலஸ்ட்ரால், ப்ளட் ப்ரெஷர், ரெண்டாவது வந்து அவனுடைய இசிஜி, எக்ஸ்ரே செஸ்ட். ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு ஏதாவது அப்நார்மல் எதாவது கண்டுபிடிச்சுன்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணால் போதும். 20, 20, 30, 35, 40 வயதான பிறகு வருடம் உங்கள் மருத்துவர்கிட்ட போய் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டுன்னா அதை கடைப்பிடிச்சி கண்டுபிடிச்சி அதுலேருந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டுமா.